வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேர் நாங்கள் பிகினர்ஸ், எங்களுக்கு சப்பாத்தி மாவு எப்படி செய்கிறதுன்னு கூட தெரியாது, எப்படி சப்பாத்தி பண்ணணும்னு தெரியாது. அதனால் எங்களுக்கு மாவு பிசைஞ்சு காமிங்கோ, எவ்வளோ தண்ணி விடணும் அதுக்கு அப்படின்றது கூட தெரியல அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம இன்றைக்கி சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரி 2 வெரைட்டிஸ் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு இதில் எவ்வளோ சப்பாத்தி வரும்னு கேட்டேன்னா, ஒரு 3லேருந்து 4 சப்பாத்தி வரும். இந்த மாதிரி கப்பில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இது ரைஸ் குக்கரோட கப்பு. இதில் 4 சப்பாத்தி வரும், அதுக்கு மேலே வராது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் இதை அடிஷ்னலாக இது பண்ணிக்கணும். சும்மா ஒரு நாளாக ரொம்ப உப்பு போட மாட்டேன், ஏன்னா தேவைப்படாது. நம்ம தொட்டுக்கிறதுல இருக்கிற உப்பு போடும். நல்ல ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்னால் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நான் திருப்பியும் சொல்கிறேன், தெரிஞ்சவாளுக்கெல்லாம் நான் இது பண்ணலை. பிகினர்ஸ், புதுசாக பண்ணணும், சப்பாத்தி பண்ணுறதுக்கு தெரியாது அப்படின்னு புதுசாக கல்யாணம் இருக்கிற குழந்தைகள், அப்புறம் ஸ்டூடெண்ட்டாக ஆற்றுலேருந்து தனியாக போய் இருக்கிற குழந்தைகள், பேச்சுலர்ஸாக அவளுக்கெல்லாம் தான் நான் சொல்லித்தரேன். ஒரு எண்ணத்தின மாதிரி இருக்கிறவா எல்லோரும் எங்களுக்கெல்லாம் தெரியாதா, இதை கூட நீ சொல்லித்தருவியா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இவ்வளோ கூட தேவையாக இருக்காது, நம்ம ஃபுல்லாக விட்டுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது என்ன வாட்டர் கிட்டேன்னா, ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கிற வாட்டர் தான், வெந்நீரெல்லாம் இல்லை. அதே மாதிரி மாவில் நெய் போட்டு பிசையணுமா அப்படி கேட்டேன்னா வேண்டவே வேண்டாம். நெய் எல்லாம் போட்டேன்னா உடனே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே ஹாட் கேஸில் ஒரு 1 hour கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது வடக்குன்னு போய்டும். அது பார்த்தேன்னா நம்ம 1/2 கப் எடுத்தோம், அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்து விட்டு பிசைஞ்சு இந்த லெவலுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை பிசைஞ்ச அப்புறமா கொஞ்ச நாள் உங்கள் கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. இதை இப்படி பிசைஞ்சிட்டு காயாத இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ராப், ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை அப்படி வச்சுட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 an hour இதை மூடி வச்சு ஊற விட்டுடுங்கோ. 1/2 an hour கழித்து நம்ம இதை எட்டு பண்ணலாம். ஸோ நல்லா ஒரு 1/2 மணி ஊறின மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. திருப்பி ஒரு தடவை நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சுட்டேன்னா, நம்ம அப்போ பிசையறதே கூட கையில் கொஞ்சம் ஒட்டும், இப்போ ஒட்டாத இருக்கும். அது இதில் பார்த்தேன்னா நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 பார்த்தேன்னா 5 சப்பாத்தி வருது இதில். ஸோ இந்த 1 கப் மாவுக்கு 5 சப்பாத்தி வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். இது நம்ம இட்டுட்டு தவாவில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் சௌகரியம் எண்ணெய் விட்டு வாட்டி எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சொட்டு நெய் விட்டு பண்ணினேன்னாலும் வாசனையாக இருக்கும். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது நீங்கள் கையில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காயாமல் இருக்கும். மெயினாக இது மாதிரி நல்லா 2 கைக்கும் நடுப்புற கொடுத்து அழுத்தி எடுத்துக்கோங்க. இனிஷியலி எங்களுக்கு ரவுண்டாக வரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்கோ. நானே சொல்கிறேன், எனக்கு நிஜமாக கல்யாணம் ஆகி போன புதுசுலலாம் நான் எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும், நான் பாம்பேக்கு தான் கல்யாணம் ஆகி போனேன். அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் சப்பாத்தி பண்ணணுன்னா எனக்கு நான் இங்கே சென்னையில் வளர்ந்ததுனால எனக்கு அவ்வளோ தூரம் சப்பாத்தி பண்ணுறதுக்கெலாம் தெரியாது.
அங்கே போய் சப்பாத்தி பண்ணணுன்னா அது ஏதோ ஒரு ஷேப்லலாம் வரும். எங்கள் ஆட்கார மச்சினர்லாம் கேலி பண்ணுவாள், இது என்ன ஷேப்புன்னு, இந்தியா மேப்பா இல்லை ஆஸ்திரேலியா மேப்பா, என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டு யோகா பயமாக இருக்குது எங்களுக்கு இந்த சப்பாத்திலாம் பார்த்தாலே அப்படின்பா. அது மாதிரி வரலையேன்னு கவலைப்படாதீங்கோ, நிச்சயமாக வரும். நமக்கு ஒரு 10 தடவை ட்ரை பண்ணுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்டாக வரும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல நீங்கள் கனமாகவும் இன்னொரு இடத்துல மெல்லிசாகவும் இடாத கூடிய மட்டும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பாருங்கோ. ஷேப்பை பற்றி முதல்ல கவலைப்படாதீங்கோ. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மாவில் நல்லா இப்படி துவச்சிக்கோங்க. இப்படி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் மேலே மாவு எடுத்துட்டு இன்னும் சைடை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நடுப்புற தேய்க்கிறத விட ஓரத்துலலாம் தேய்ங்கோ. எல்லோரும் சொல்லலாம், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லிட்டு, அப்படிங்கிற மாதிரி உங்கள் பொண்ணு மாட்டு பொண்ணெல்லாம் சப்பாத்தி பண்ணுவா இல்லையா மாமி இப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அவளுக்குமே இப்படி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவளுமே இப்படி தான் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு வந்து இன்னும் கரெக்டான ஷேப்பில் வரலையேம்மாண்டே இருப்பாள் 2 பேரும். ஆனால் அது வந்து நீங்கள் அது வரலன்னு அந்த இதை விட்டுடுங்கோ, நமக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம். நம்ம அந்த சைஸ் மாவு எடுத்தோன்னா நீங்கள் பாருங்க, ஒரு ஜான் அளவுக்கு சப்பாத்தி. இதை வந்து கல் சூடாக எடுத்து போடுறேன். இந்த மாதிரி ஒரு சைட் நல்லா பபிள்ஸ் வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நல்லா தெரியறதா, இந்த சைட் ஃபுல்லாக பபிள்ஸாக வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏதான ஒரு இது வச்சுட்டு, உங்களுக்கோசரம் தான் இதை எடுக்கிறேன், நான் வந்து கையிலேயே திருப்பிடுவேன். இப்படி மாற்றின்ட்டு இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஆர் ஒரு ட்ராப் நெய், எது வேணும் உங்கள் சௌகரியம். இப்போது இந்த அதர் சைட் பார்த்தேன்னா நல்லா இது வாங்கிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போது இந்த சைடெல்லாம் மட்டும் அமுக்கி கொடுங்க நல்லா. இந்த சைட்லேயும் அதே மாதிரி எண்ணெய் ஆர் நெய் உங்கள் சௌகரியம். மாவில் போட்டு பிசைய வேண்டாம், இதில் நம்ம பண்ணுறச்சு எடுத்துனோன்னாலே நல்லா வரும். மடிச்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுற சப்பாத்தி கூட சீக்கிரம் வந்தும். சுடுற சப்பாத்தி வரலன்னு கவலைப்படாதீங்கோ, அது மெதுவாக தான் வரும். ஓட்டையாக போய்டுறது, தீஞ்சு போய்டுறது, எங்களுக்கு உப்ப மாட்டேங்கிறது, நிறையா விஷயங்கள் வரலாம். பட் இந்த மாவு ஊறினப்புறமா நான் இடுற மாதிரி இட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை இந்த ஃபுல்கா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சுடுற சப்பாத்தி கவலைப்படாதீங்கோ. எல்லாருக்கும் சில சமயம் உப்பும் சில சமயம் உப்பாது, அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்கோ. ஆனால் இதோட ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைட் போடுறதே அடுப்பு இந்த மாதிரி சிம்மில் இருக்கணும். மேலே ஃபுல்லாக நல்லா பபிள்ஸ் வரட்டும். இந்த பபிள்ஸ் வந்துடுறதுக்கப்புறம் இது திருப்பிடுங்கோ. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிடுறேன். இந்த நடு இதில் இந்த ஓரம்லாம் மட்டும் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த மாதிரி குக்காக இருக்கும், தெரியறதா? ஸோ இப்போ இதை வந்து அடுப்பில் போடலாம். இது ஃபுல்கா ரொட்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதை அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன்னா நிச்சயமாக நெய் தடவுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப் நெய் தடவுறதுல தப்பு கிடையாது. இப்படி தடவிட்டு ஒரு சப்பாத்திக்கு 2 சப்பாத்தியாக 3 சப்பாத்தியாக வச்சு அப்படியே தேய்ச்சுருங்க. இந்த சப்பாத்தி ரெடி, இப்படி ரெடி. உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து சப்பாத்தி பிச்சு காமிக்கிறேன். தெரியறதா? லேயர்ஸாக உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அழகாக.
சாஃப்டாகவும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தியும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப திருப்பி போட்டுகிட்டே இருந்தேன்னா தான் அது பட்டக்குன்னு போயிடும். 2-3 டைம்ஸில் அதை நிறுத்திடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பண்ணுறதே சிம்மில் இருக்கணும், அப்புறம் பண்ணுறதே பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைச்சுட்டுருக்கேன். திருப்பி சொல்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு தான் நான் அது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லோரும் கற்றுண்டு எல்லோரும் நிறையா பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்டூடெண்ட், பேச்சுலர்ஸ் எல்லோரும் இதை என்ஜாய் பண்ணணுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ எல்லோரும் எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஷேப் வரலைன்னா கவலைப்படாதீங்க, ஓரத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்பயுமே நடுப்புற தேய்ச்சி பெருசு பண்ண முடியணும்னு நினைக்காதீங்க. ஓரத்தில் இருக்கிறத தேய்ச்சி தான் பெருசாகணும் சப்பாத்தி. நடுப்புற தேய்ச்சல்னா நடுப்புற மட்டும் மெல்லிசா போய்டும், ஓரம்லாம் தட்டியாக இருக்கும். அப்புறம் அது ரொம்ப சாப்பிடவே முடியாத மாதிரி போயிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.